அதுதான் சொன்னேன். நீங்க இந்த திராவிடன் ஸ்டாக் பத்திரிகை எல்லாம் இருக்கீங்கல்ல, அதுதான் வேண்டாம். இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். டோன்ட் ஓவர்ரைட் மீ. அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் ஹோல் பத்திரிகையாளர் கூட்டம் கவலைப்படும். அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் யூ அலோவ் மீ டு டாக். கிண்டி கலைஞர் மருத்துவமனை விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரை நோக்கி, உங்களை போன்ற திராவிடியன் ஸ்டாக் பத்திரிகையாளரால் சமூகத்திற்கே ஒழுக்கக்கேடு என பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா ஆவேசமாக சண்டையிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது? இட் இஸ் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க, எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா? என்ன பண்றாரு இந்த அரசாங்கம்? என்ன பண்ணி கொண்டு இருக்கு? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? அதனால இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறார். அதுதான் சொன்னேன். நீங்க இந்த திராவிடன் ஸ்டாக் பத்திரிகை எல்லாம் இருக்கீங்கல்ல, அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதுதான் வேண்டாம். இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். டோன்ட் ஓவர்ரைட் மீ. அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆளோட ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் ஹோல் பத்திரிகையாளர் கூட்டம் கவலைப்படும். அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் யூ அலோவ் மீ டு டாக். டோன்ட் பி an indecent fellow. அமைதியா இருங்க. நான் சொல்றேன், மருத்துவர் மீது தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும்? ஹெல்த் மினிஸ்டர். நீங்க பொதுமக்கள்லாம் ஐயோ இல்ல, அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே. இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் நடந்திருக்காது. இந்த துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது. அதுக்கு யார் காரணம்? மா சுப்பிரமணியம் காரணம், ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம். நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல, ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார், அதனால போராட்டம், அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.